இன்னைக்கு கேழ்வரகு மாவில் கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி கம்பு கேழ்வரகு கூழ் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். உடம்பு வெயிட்டும் குறையும். ஒரு கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இது 1.5 கப் தண்ணி ஊற்றி முதல் நாள் நைட்டு நல்லா ஊற வச்சிடணும். மாவு புளிப்பாக இருக்கும்போது செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கூழ். 1/4 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குறுநலாக இருக்கிற பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நான் 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு 1/4 கப்பு நம்ம குறுநல் எடுத்து வச்சுருக்கதை அதோடு சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். ஏன்னா இது பொங்கி ஊற்றிடும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டே செய்யணும். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது குறுநலாக இருக்கனால சீக்கிரம் வெந்துடும். அது மாவு வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத கொஞ்சமாக கிளறி விட்டுக்கணும். ஏன்னா அடியில் மாவு தங்கி நிற்கும். இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்துடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டே ஊற்றணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மாவு கொஞ்சம் இருக்கும், அடியில் தேங்கி இருக்கும். அதை ஊற்றிடலாம். கலரி விட்டுட்டு இப்போவே கொஞ்சம் மாவு கெட்டி ஆகிட்டே வரும். அதனால் கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது செய்யும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி பொங்கி வரும். மாவு நல்லா வெந்த பிறகு தான் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு தான் நம்ம தயிர் ஊற்றணும். இந்த மாதிரி மேலே ஆடை மாதிரி படிஞ்சிருக்கும். நம்ம வேணுங்கிறத எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறத நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 1/2 கப் தயிர் ஊற்றிருக்கேன். ஆறுனதில் தான் தயிர் ஊற்றணும். ஊற்றிட்டு அது எல்லாத்தையும் கலந்து விடணும். கெட்டியாக இருக்குன்னா 1/4 கப்பு மோர் கூட சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம செய்யும் போதே போட்டதுனால உப்பு போட வேண்டாம். நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட மாங்காய் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேழ்வரகு மாவு அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.